பாக்குறதுக்கு இந்த இடம் எப்படிங்க இருக்கு? பசுமையா, அழகா, கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குல்ல? ஆனா அற்புதமான இந்த இடத்தோட பின்னணியில சோகமும், வீரமும், தியாகமும் நிறைஞ்ச ஒரு 800 ஆண்டுகள் பழமையான வரலாறு இருக்கு. ஏரி, கண்மாய், குளம் போன்ற நீர்நிலைகளையும் அது சார்ந்த தூம்பு, வாய்க்கால், மதகு போன்ற நீர் சாதனங்களையும் பராமரிக்கிறதும் இயக்குறதும் அந்த காலத்துல மிக கடினமான வேலையா இருந்துச்சு. அதனாலதான் அந்த காலத்துல அதுக்காகவே பயிற்சி பெற்ற மடை குடும்பர்கள் போன்ற மக்கள் இருந்தாங்க. ஆனா எவ்வளவுதான் பயிற்சி இருந்தாலும் சில நேரங்கள்ல தான் சார்ந்த ஊரையும் மக்களையும் காப்பாத்துறதுக்காக அவங்களோட உயிரையும் தியாகம் செஞ்சாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறதும் அப்படி ஒரு தியாக வரலாற்றை பதிவு செஞ்சிருக்கிற வரலாற்று தடயத்தை தான். திருநெல்வேலி மாவட்டம் மானூர் பக்கத்துல இருக்கிற இந்த குத்தாலப்பேரி கிராமத்தை நான் கண்டுபிடிச்சு வந்ததே ஒரு சுவாரஸ்யமான கதை தான். மானூருக்கு பக்கத்துல இருக்கிற எங்க ஊர்ல ஒரு சிற்பத்துல எழுத்து இருக்கு, படிச்சு சொல்ல முடியுமா அப்படின்னு தம்பி மகேஷ் அவர்கள் கேட்டிருந்தாங்க. ஆனா ரொம்ப நாளா இந்த இடத்துக்கு வர்றதுக்கான முயற்சி செஞ்சும் வாய்ப்பு அமையல. அப்பதான் ஒரு நாள் தென்காசியை சேர்ந்த தம்பி தங்கபாண்டியன் ஒரு வீடியோல என்ன டேக் பண்ணி விட்டுருந்தாங்க. வில்லேஜ் பிரதர்ஸ் அபிஷியல் அப்படிங்கிற பேஸ்புக் பக்கத்தை சேர்ந்த அந்த வீடியோல மிக உறுதியாகவும் நேர்த்தியாகவும் கட்டப்பட்ட 1100 வருடங்கள் பழமையான முற்கால பாண்டியர்கள் காலத்தை சேர்ந்த இந்த மடையை பார்த்தேன். அப்புறமா தேடி பார்த்தப்பதான் இந்த மடை இருந்த ஊர் பேரு குத்தாலப்பேரி அப்படின்னு தெரிய வந்துச்சு. உடனே இந்த வீடியோவை சிற்ப கல்வெட்டை பத்தி சொன்ன தம்பி மகேஷுக்கு அனுப்பி, இந்த மடை மானூர் பக்கத்துல தான் இருக்கு, நீங்க சொன்ன சிற்ப கல்வெட்டுக்கும் இந்த மடைக்கும் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவரு, அண்ணன் நீங்க சொன்ன மடைக்கும் நான் சொன்ன சிற்பத்துக்கும் நடுவுல இருக்கிற தூரம் வெறும் 20 அடிக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. ஆனா நான் வீடியோல பார்த்த மடைக்கும் தம்பி மகேஷ் சொன்ன சிற்பத்துக்கும் வரலாற்று ரீதியா ஒரு தொடர்பு இருக்கு அப்படிங்கறதும், அந்த தொடர்பை உறுதிப்படுத்துற வரலாற்று தடயத்தை இந்த பயணத்திலேயே பார்க்க போறேன் அப்படிங்கிற விஷயமும் எனக்கு சத்தியமா தெரியாது. இந்த இடத்துக்கு வந்த உடனே முதல்ல கம்மாயை தான் சுத்தி பார்த்தேன். கம்மாய்க்குள்ள இருந்த மடைத்தூண் பக்கத்துல போக வேணாம்னு ஊர்க்காரங்க சொன்னதுனால பக்கத்துல போல. விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த திருவில்லிபுத்தூர்ல இதே மாதிரி ஒரு மடை அமைப்பை ஏற்கனவே பார்த்திருக்கோம். அது முற்கால பாண்டியர்களோட காலத்தை சேர்ந்தது. மானூர் கம்மாயிலையும் அதே காலகட்டத்தை சேர்ந்த சில வரலாற்று தரவுகள் கிடைச்சிருக்கு. ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்த்தா இந்த மடை கிட்டத்தட்ட 1100 வருஷமா கம்மாயில இருந்து வெளியே வர தண்ணிய பக்கத்துல இருக்கிற நிலங்களுக்கு பிரிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. சரி, மடை நீரை பிரிச்சு கொடுக்குது அப்படின்னா நடுவுல இருக்கிற தூணோட வேலை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி மனசுல வருதா? நம்ம பார்த்த கண்மாய் நிறைஞ்சிருக்கிற காலங்கள்ல கண்மாய்க்குள்ள இருந்து வாய்க்கால் வழியா மடைக்குள்ள வர்ற தண்ணியோட வேகம் அதிகமா இருக்கும். அதனால மடை சேதமடையலாம். நடுவுல இருக்கிற இந்த தூணு தண்ணியோட வேகத்தை தணிச்சு பாசனத்துக்காக பிரிச்சு கொடுக்குது. மடைக்குள்ள இருக்கிற துண்டு கல்வெட்டுல ஒரே ஒரு வார்த்தை தான் தெரியுது. ஆனா அந்த ஒரு வார்த்தையை வச்சு இந்த முழு கல்வெட்டு என்னவா இருந்திருக்கலாம் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இங்க பாருங்க, இதுல தான இறையிலி அப்படின்னு தெரியுது. இறையிலி அப்படின்னா வரி நீக்கப்பட்ட அப்படின்னு அர்த்தம். அதாவது இது ஒரு நிலதான கல்வெட்டோட பகுதியா இருக்கலாம்னு நினைக்கிறேன். தம்பி மகேஷ் அவர்கள் சொன்ன நடுகல் கல்வெட்டை பாக்குறது தான் இந்த பயணத்தோட பிரதான நோக்கம். ஆனா இந்த மடையும் இடமும் அவ்வளவு அழகு. அதனால இந்த மடையை முதல்ல பார்த்துட்டோம். இப்போ வாங்க நடுகல் கல்வெட்டு என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இதுல 3 மனிதர்களோட சிற்பங்கள் இருக்கு. இடது பக்கம் இருக்கிற ஜோடி சிற்பத்து முகப்பு கல்வெட்டுல 2 பெயர்கள் இருக்கு. ஆனா பெயர்கள் எழுதியிருக்கிற இடத்தை வச்சு இதுல யாரு ஆண் யாரு பெண் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. சிற்பத்தோட அமைப்பை வச்சு பார்க்கும்போது இடது பக்கத்துல இருக்கிறது பெண்ணாவும் வலது பக்கத்துல இருக்கிறது ஆணாவும் இருக்கலாமோன்னு தோணுது. அப்படி பார்த்தா பெண்ணோட கை ஆணோட இடுப்புல இருக்கு. ஜோடி சிற்பத்து ஆணோட தலையில கல் அல்லது ஒரு கூடை போன்ற அமைப்பு இருக்கு. அதே அமைப்பு தனியா இருக்கிற ஆணோட தலையிலயும் இருக்கு. இந்த இடத்துலயே 2 கல்வெட்டுகள் இருக்கு. அதுல முதல் கல்வெட்டுல 2 பெயர்கள் இருக்கு. இதோ பாருங்க, முதல் 3 எழுத்துக்கள் பா லி வே, 4வது எழுத்து தொடர்ந்து படிக்க கூடாது, உடைச்சு படிக்கணும். இதோ கீழே இருக்கு பாருங்க, லா இன், பாலி வேளான் அப்படின்னு இருக்கு. பாலி வேளான் கூடவே இன்னொருத்தரும் இறந்திருக்காங்க. இறந்து போனவங்களோட பேரு இதோ இந்த இடத்துல பாருங்க, நின்றமால் காவிதி அப்படின்னு தெரியும். பாலிவேளான் பேரு பெண்ணுக்கு நேரா இருக்கு. நின்றமால் காவிதிங்கிற பேரு ஆணுக்கு நேரா இருக்கு. அதனால பாலிவேளான் ஆண் பால், நின்றமால் காவிதி பெண் பால், அவங்க 2 பேருமே கணவன் மனைவியா இருக்கலாம். இது எல்லாமே என்னோட யூகம் மட்டும்தான். கல்வெட்டுல பாலினத்தை பத்தியோ உறவு முறைகள் பத்தியோ எந்த குறிப்புகளும் இல்ல. உங்களுக்கு மாற்று கருத்து இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க, விவாதிக்கலாம். அவங்க தலையில இருக்கிற இந்த பொருளை பத்தி சகோதரர் பொன் கார்த்திகேயன் மற்றும் நூர்சாகிபுரத்தை சேர்ந்த தொல்லியல் ஆய்வாளர் திரு சிவகுமார் சார் கிட்ட கேட்டேன். மடை கட்டுமானம் தொடர்பான பொருளாவோ அல்லது அந்த பொருளை எடுத்து செல்ற கூடையாவோ இருக்கலாம்னு சொன்னாங்க. இவரோட தலையில இருக்கிறது குமிழி தும்ப மூடுற கட்டையா இருக்கலாம்னு நினைக்கிறேன்.
ஏயா 2 வரி கல்வெட்டு இருக்கு, அதை வச்சு இவங்க 2 பேரும் கணவன் மனைவிங்கிற, ஒருத்தர் தலையில இருக்கிறது கூட, இன்னொருத்தர் தலையில இருக்கிறது கட்டங்கிற, என்ன ஆதாரம்னு கேக்குறீங்களா? அதான் சொன்னனே, இந்த இடத்துல 2 கல்வெட்டுகள் இருக்கு. முதல் கல்வெட்டுல 2 பெயர்கள் மட்டும்தான் வருது. 3வது மனுஷனோட பெயரும் 800 வருஷங்களுக்கு முன்னால இங்க நடந்த துயர சம்பவத்தோட மொத்த விவரமும் இந்த தனிச்சிற்பத்துக்கு பின்னால இருக்கு. அதோ தூரத்துல தெரியுது பாருங்க, அந்த மடைத்தோன் நிக்கிற இடத்துலதான் நம்ம பார்த்த 3வது மனிதர் இறந்திருக்காரு. பன்னிரெண்டாம் நூற்றாண்டுக்கும் 13ஆம் நூற்றாண்டுக்கும் இடைப்பட்ட இந்த கல்வெட்டுல மொத்தம் 43 வரிகள் இருக்கு. அதுல முதல் 11 வரிகளை பாருங்க. ஸ்ரீ மருதாந்தக சருப்பேதி மங்களத்து மகாசபையோம் நம்மூர் குடவன் சாத்தனப்பனும் நின்றமால் காவிதியும் பாலி வேளானும் இவர்கள் கோயிற்கால் மருதாந்தக பேராற்றில் உளமாணிக்க. அதுக்கப்புறம் எழுத்துக்கள் சதஞ்சிருக்கு. 7வது வரியோட இறுதியில பாருங்க, பள்ளத்தூம்பு மடை திறந்து மறிச்ச சாத்தனப்பனும் அப்படின்னு வருது. தொடர்ந்து யாண்டு 41வது உதிரப்பட்டியாக கொடுத்த நில 3வது அப்படின்னு இருக்கு. மொத்த சம்பவமும் இந்த 10 வரியிலே இருக்கு. 800 வருஷங்களுக்கு முன்னால மதுராந்தக சதுர்வேதி மங்கலம் அப்படின்னு அழைக்கப்பட்ட இந்த பகுதியை ஆட்சி செஞ்ச மன்னரோட 41வது ஆட்சி ஆண்டுல இந்த பகுதியில ஓடுன மதுராந்தக பேராற்றோட குறுக்க கட்டப்பட்ட கம்மாயோட குமிழி தூம்ப திறக்கும் போது குடவன் சாத்தனப்பன் அப்படிங்கிறவர் இறந்து போயிருக்காரு. நம்ம பார்த்த 3 நடுவர்கள்ல தனியா நின்ன அந்த 3வது சிற்பத்துல இருக்கிறவர் தான் இந்த குடவன் சாத்தனப்பனா இருக்கணும். அதனாலதான் அவரோட தலையில இருக்கிறது குமிழி தூம்ப திறக்க பயன்படுற கட்டையா இருக்கலாம் அப்படின்னு சொன்ன. பாலி வேளானும் நின்றமால் காவிதியும் அணையில ஏற்பட்ட உடைப்பை சரி செய்யும் போது இறந்து போயிருக்காங்க. அதனாலதான் அவங்க தலையில இருக்கிறது கட்டுமான பொருட்களை சுமக்க பயன்படுற கூடையா இருக்கலாம் அப்படின்னு சொன்னேன். 10வது வரியில குறிப்பிட்டிருக்கிற உதிரப்பட்டி அப்படிங்கிற வார்த்தைக்கு நாட்டுக்காக உயிர் நீத்த மக்களுக்கு மன்னன் கொடுக்கிற நிலதானம் அப்படின்னு பொருள். மதுராந்தக சதுர்வேதி மங்கலத்துல இருந்த மதுராந்தக பேராற்றில ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சரி செய்யும் போது பாலி வேளானும் நின்றமால் காவிதியும் இறந்திருக்காங்க. அதே வெள்ளப்பெருக்கப்ப குமிழி தூம்ப திறக்கிற முயற்சியில உயிர் விட்டிருக்கிறாரு குடவன் சாத்தனப்பன். இந்த 3 பேரோட குடும்பத்தினருக்கும் உதிரப்பட்டியா 3 நிலங்கள் தானமா வழங்கப்பட்டிருக்கு. அந்த நிலங்களுக்கு வரிய நீக்கி சந்திரசூரியன் உள்ள வரைக்கும் அவங்க குடும்பத்தினர் அனுபவிச்சுக்கிறதுக்கும் அந்த நிலங்களோட எல்லைகளையும் 12வது வரைக்கும் 33வது வரைக்கும் இடையில குறிப்பிட்டிருக்காங்க. 34வது வரியில நல்லுடையார் அப்படிங்கிறவர் கையெழுத்து போட்டிருக்காரு. இறுதியா பாலி வேளான், நின்றமால் காவிதி மற்றும் சாத்தனப்பன் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கு. 800 வருஷங்களுக்கு முன்னால தங்களோட உயிரை கொடுத்து இந்த ஊர் மக்களை காப்பாற்ற முயற்சி செஞ்ச அந்த 3 பேரையும் இன்னைக்கு வரைக்கும் இந்த மக்கள் தெய்வமா வழிபடுறாங்க. கம்மா கரையில இருக்கிற சப்த கன்னியர் கோயில மடை நாச்சியார் கோயில் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. எனக்கு என்னவோ நின்றமால் காவிதியை தான் மடை நாச்சியார்னு மக்கள் வழிபட்டிருப்பாங்களோன்னு தோணுது. இந்த கல்வெட்டு குறித்த தகவலை எனக்கு சொன்ன தம்பி மகேஷுக்கும் இந்த கல்வெட்டுல இருந்த செய்தியை அறிய உதவுன அன்புக்குரிய சகோதரர் பொன் கார்த்திகேயன் அவர்களுக்கும் திரு சரவணன் மணியன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு ஹைப் கொடுங்க. தொடர்ந்து இந்த மாதிரி என்னோட வரலாற்றை தேடி பயணிக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வரலாற்று பயணத்துல சந்திக்கலாம். நன்றி.